ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான அம்பிகை, அம்பாள், தேவி, ஞானரூபிணி, அருட்கடாட்ச நாயகி என்றெல்லாம் போற்றப்படும் ஸ்ரீ அருள்மிகு துர்காம்பிகை தாயாரின் தரிசனத்துக்கு காத்திருக்கிறோம். துர்காம்பிகை தாயார் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான கோவிலுங்க. கோவிலோட சிறப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அம்பாளுக்கு அந்த அபிஷேகம், அந்த அலங்காரம் எல்லாம் நம்மளுடைய அகங்காரத்தையும் நம்மளுடைய மன கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான அலங்காரம். அதை இப்போ பாருங்க. தன தன தந்தன கவிலொலி முழங்கிட கண்
கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சொல்லிடுவாய் சுடத்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமதை தந்திடுவாய் படத்தரு இருளில் பரிதியாய் வந்து பழவினை போட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्री परमेश्वरी जय जय श्रीदेवी जय जय जयंती मंगलकाली जय जय श्रीदेवी जय जय शंकरी गौरी कृपाकरी दुख निवारणि कामाक्षी துர்க்கை அம்மனை பற்றி பேசும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம். இந்த துர்க்கை சிம்ம வாகினியாக திகழ்கிறாள். பின்னாடி பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனம், ரொம்ப அழகா லட்சணமான சிங்க முகம், சிம்மவாகினின்னு பேர். அடுத்தது கீழே காலனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியாய் தன்னுடைய பாதங்களில் எருமை வாகனத்தை மிதித்தது போன்ற ஒரு தோற்றப்பொலி. ராஜ புன்னகையுடன் தகலும் இந்த சிம்மவாகினி நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் லட்சணமான வாழ்க்கை முன்னேற்றத்தையும் அருள்பாலிக்கிறார். இப்போ நம்ம துர்க்கையை கும்பிட்டோன்னே நம்ம மனசுலாம் நிறைஞ்சிருக்கிற விஷயம், கோவிலில் குங்குமம் கொடுப்பாங்க. இந்த குங்குமம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். குங்குமம் அப்படிங்கிறது மங்களமான பொருள்களில் முதன்மையானது. இப்போ இந்த குங்குமம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு மங்களகரமான பொருளுங்கிறத இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். கெமிக்கல், அதாவது ரசாயன குங்குமம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த குங்குமம்லாம் வச்சு அந்த நெற்றி கருப்பாக இருக்கும். சிகப்பு வர்ண குங்குமங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதில் கெமிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒரு ப்ரௌன் கலர், அதாவது காவி சேர்ந்த ஒரு கலர், அந்த கலர் மெரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைக்கு தகுந்த கலர் இருக்கக்கூடிய மஞ்சள் கொம்புகளால் செய்யக்கூடிய, மஞ்சள் கொம்புன்னா இந்த உருண்டை மஞ்சள், அந்த மாதிரி மஞ்சளில் தான் குங்குமம் தயாரிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ இந்த குங்குமம் வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம், அதைத்தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப அருமையான விஷயம், தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இந்த இடத்துல ஆங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி இயங்குவதாகவும், இந்த சுத்தமான மஞ்சளினால் செய்யப்பட்ட குங்குமத்தை வைப்பதினால் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களை வாங்கி மூளைக்கு அனுப்பி ஞாபக சக்தியை தெளிவாக வைத்துக் கொள்வதற்கு உதவக்கூடியதுதான் குங்குமம். எப்பேற்பட்ட ஒரு ரகசியமான விஷயத்தை அம்பாள் கோயிலில் குங்குமத்தை கொடுத்து வைக்க சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மூளைக்கு சூரிய சக்தியினால் வாங்கப்பட்ட சக்தியை, கிரக அதிர்வுகளை அதில் வைக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல், நமக்கு எதிரியாக பாவிக்கப்படுபவர்கள் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் பாதிப்பு வரும். ஸோ இந்த குங்குமம் அவ்வளவு விசேஷமான ஒரு சக்தி படைத்த குங்குமம். இந்த கோவிலில் குங்கும அர்ச்சனை செய்யப்படுகிறது. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறவும், லக்ஷ்மி கடாட்சம் பெற்றுக்கொள்ளவும், யம பயம் போகவும். அதுதான் இந்த கோவிலில் விசேஷம். ரொம்ப அருமையான கோவில். இந்த கோவிலை பற்றி இந்த ஊர் பக்தர் சொல்லும் செய்தியை கேட்போம். இந்த நேரத்தில் இந்த ஏரியாவில் இருக்கும்போது, இந்த தெருவில் கூழ் ஊற்றும் போது ஒரு அம்மாவுக்கு அருள்வாக்கு இந்த இடத்துல விஷ்ணு துர்கா தேவி ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொன்னதால் இந்த ஆரணி வாழ் மக்களும் சுற்றி உள்ள
கிராமம் நகரம் உள்ள மக்களும் பெருவாரியாக முயற்சி எடுத்து இந்த இடத்தில் விஷ்ணு துர்கா தேவி ஆலயம் அமைக்கப்பட்டு இன்று சீரும் சிறப்புமாக இந்த இடத்துல பூஜைகள் நடந்துட்டு வருதுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராவுகால பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த இடத்துக்கு அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சுற்றி உள்ள கிராமத்திலிருந்தும் நகரத்திலிருந்தும் ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் குமிழ்ந்து விளக்கேற்று அம்மனை வழிபட்டு தங்கள் வேண்டிய வரங்களை பெற்று மறுபடியும் இந்த கோயிலுக்கு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிட்டு போகிற வகையில் இந்த கோயில் அந்த ஏரியாவில் அமைஞ்சிட்ருக்கு. ஆடி மாதம் 508 பால்குட விசேஷம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் என்பது இந்த ஆரணியிலேயே மிகவும் பெரும் விசேஷமாக இந்த கோயிலில் 9 நாட்களும் 9 விதமான அலங்காரங்களுடன் மிகவும் பெரிய அளவில் ரொம்ப விசேஷமாக நடைபெற்று வருகிறது. அந்த 9 அலங்காரங்களையும் நம்ம என்னன்னு சொல்லணும்னா, முதல் நாள் விஷ்ணு துர்கா தேவி அலங்காரமும், 2வது நாள் தனலட்சுமி அலங்காரமும், 3வது நாள் படவேட்டம்மன் ரேணுகா தேவி அலங்காரமும், 4வது நாள் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரமும், 5வது நாள் பிரித்யங்கரா தேவி அலங்காரமும், 6வது நாள் அன்னபூரணி அம்மன் அலங்காரமும், 7வது நாட்கள் காஞ்சி காமாட்சியும், 8வது நாள் சரஸ்வதேவி அலங்காரமும், 9வது நாட்கள் மகிஷாசுர மர்தனியும், 10வது நாட்கள் அன்னபூரணி என்ற அலங்காரத்துடன் அந்த கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கி மிகவும் சீரும் சிறப்புமாக அந்த புரட்டாசி மாத நவராத்திரி உற்சவம் என்பது இந்த கோயிலில் நடைபெற்று வருகிறது. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 9 நாட்கள் 9 விதமான நவராத்திரி அலங்காரங்கள் எப்படியெல்லாம் அந்த அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுவோங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கோவில் ஒருவருக்கு அருள்வாக்கு அந்த கோவிலை கட்டியதாக ஊர் மக்களினுடைய செய்தி. அந்த அருள்வாக்கின்படி இறைவி இந்த இடத்தில் அருள் தரும் நாயகியாக, ஞான மூர்த்தியாக, நம்மையெல்லாம் வாழ வைக்கும் செல்வ செழிப்பு சீமாட்டியாக. இப்போ ஆடி மாசம் வந்தாச்சு. கண்டிப்பா நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அனைத்து அம்பாள் கோவில்களிலும் விசேஷம். ஆடி மாதத்துல அம்பாளை வணங்குறது ரொம்ப புண்ணியங்க. ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாள் அனைத்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலும் அம்பாளை வணங்குவது வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும். சில கோவில்களில் 30 நாளும் வேறு அலங்காரம் பண்ணுறாங்க. காலையில் ஒரு அலங்காரம், மத்தியானம் ஒரு அலங்காரம், சாயங்காலம் ஒரு அலங்காரம். இந்த மாதிரி அலங்கார பிரியை என்று சொல்லக்கூடும் அளவிற்கு அருமையான ஒரு அலங்கார ரூபத்தை இந்த கோவிலில் அந்த நவராத்திரி காலகட்டங்களில் 9 அன்னபூரணி கடைசி நாள் தசமி அன்னைக்கு அதெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் அம்பாள் இருக்கிற இடத்துல உங்களுக்கே தெரியும், கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபத் திருவிழா, தீப உற்சவம், அப்புறம் அம்பாள் இருக்கிற இடத்துல ஊஞ்சல் சேவை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோவில் ஒரு அற்புதமான திருக்கோவில். நம்மை வாழ வைக்கும் விஷ்ணு துர்க்கை வாழ்வில் சகல வளம் சகல நலம் தந்தருள்வாள்.
மாதம் அம்மனுக்கு சீமந்த அலங்காரம் என்பது மிகவும் விசேஷமாக நடைபெறும் பூஜையாகும். அன்றைக்கு வரும் பக்தர்கள், எத்தனை பக்தர்கள் வந்தாலும், ஆயிரக்கணக்கில் வந்தாலும் சரி, அனைவருக்கும் பிரசாதமாக மஞ்சள் குங்குமமும் வளையலும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அந்த விசேஷம் காலை 8 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை மிகவும் தீப அலங்கார விசேஷங்களுடன் மிகவும் பெருவாரியாக பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுடைய அருளை பெற்று செல்கிறார் என்று சொன்னால் மிகாது. இப்போ குங்குமம் மட்டும் சொன்னீங்க சாமி, நாங்கள் சில பேர் சந்தனம் வைக்கிறோம். சந்தனம் வைக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டால், தர்மசாஸ்திர நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்த வேளையில் சந்தனம் வைக்கணுமாமா. இப்போ காலையில் 4 மணி 5 மணி சூரிய உதயத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறது சந்தனம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது குங்குமம். அதுக்கப்புறம் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் வைக்கிறதுல விபூதி. இந்த மாதிரி 3 விஷயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான விஷயம், ஒரு முறையான விபூதி இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் 12 இடத்துல விபூதி பூசணும், அந்த விபூதினாலே மகா செல்வம்னு பேர். விபூதி பூசக்கூடிய இலைகள், விபூதி பூசக்கூடிய இடங்கள், இங்கே எல்லாம் கொழுப்பு கட்டிகள் நம்மளை வேதனைப்படுத்தும். சில பேருக்கு இந்த இடத்துலலாம் கொழுப்பு கட்டி இருந்துட்டு வேதனைப்படுத்தும். அந்த கொழுப்பு கட்டிகள் கூட முறையாக தயாரிக்கப்பட்ட விபூதிகளினால் அவர்களுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது என்பதை உறுதியளிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு விபூதி, குங்குமம், சந்தனம், இது எவ்வளோ உயர்ந்த விஷயங்கள். இந்து மத சின்னங்கள் என்று சொல்வதை விட அது நமக்கு ஆரோக்கியத்தையும் அழிவில்லா செல்வத்தையும் உடம்பில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய சக்திகளாகவும், அது மகாசக்தியின் அருளோடு பூசப்படும் பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய சூடு குறைந்தாலே சூட்டினால் மாண்டவர் கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய சூடு குறைவது மட்டும் இல்லாமல், அன்னையின் அருளுக்கு நம்ம பாக்கியமாவது மட்டும் இல்லாமல், உடலினால் ஏற்படக்கூடிய பிணி பீடைகளிலிருந்து விடுபட்டு அன்னை விஷ்ணு துர்க்கை ஸ்ரீ அருள்மிகு துர்காம்பிகை தாயாரை வணங்குவதால் வாழ்வில் ஏற்றமும் வளமான எதிர்காலமும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இந்த கோவில் ஆரணியிலிருந்து நடந்து செல்லும் தொலைவில், ஆரணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிற அருமையான செய்தியை சொல்லி, அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.